இந்த பசும்பால் கொண்டு தயாரிக்கப்படுறதா பன்னீர் அப்படின்றது. ஆனா அதுவே டோஃபு அப்படின்றது சோயா மில்க் கொண்டு தயாரிக்கப்படுறதா டோஃபு அப்படின்றது. கலோரி அளவு கணக்கிட்டு பார்த்தீங்க அப்படின்னும் போது பன்னீர்ல பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு 100 கிராம் அளவு பன்னீருக்கு 321 கலோரி இருக்கு. ஆனா அதுவே டோஃபுல பாத்தீங்கன்னா சோயா மில்க் கொண்டு தயாரிக்கப்படுற டோஃபுல 140 கலோரி மட்டும்தான் இருக்கு. அதனால வணக்கம், நான் டாக்டர் மைதிலி. இன்னைக்கு நிகழ்ச்சியில உடல் எடையை கம்மி பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு தேவையான புரத ஊட்டச்சத்து அதிகம் உள்ள 2 முக்கியமான உணவு. ஒண்ணு பாத்தீங்கன்னா பன்னீர், இன்னொன்னு டோஃபு. நிறைய பேர் நினைப்பாங்க பன்னீர் டோஃபு இது ரெண்டுமே ஒரே உணவு, ஆனா வெவ்வேறு பேர் இருக்கு அப்படின்னு நினைப்பாங்க. ஆனா உண்மையிலேயே பன்னீர் அப்படின்றது வேற, டோஃபு அப்படின்றது வேற. உடல் எடையை கம்மி பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ரெண்டுத்துல எது தி பெஸ்டா இருக்கும்ன்றத பத்தி சொல்றேன். அதுக்கு முன்னாடி பன்னீர் எப்படி தயார் பண்றாங்க, டோஃபு எப்படி தயார் பண்றாங்கன்றத பத்தி ஷார்ட்டா சொல்றேன். பன்னீர் அப்படின்றது பாத்தீங்கன்னா நிறைய பேர் வீட்லயே செய்வாங்க இல்லையா, பசும்பால் கொண்டு தயாரிக்கப்படுறதுதான் பன்னீர் அப்படின்றது. பசும்பாலை காய்ச்சி இதுல வினிகரோ இல்ல எலும்பிச்சை சாறு இல்ல தயிர் ஏதாவது ஒண்ணு சேர்த்து பன்னீர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆங்கிலத்துல இந்தியன் காட்டேஜ் சீஸ், இதை வீட்லயே பசும்பால் கொண்டு தயாரிக்கப்படுவாங்க. இந்த பசும்பால் கொண்டு தயாரிக்கப்படுறதா பன்னீர் அப்படின்றது. ஆனா அதுவே டோஃபு அப்படின்றது சோயா மில்க் கொண்டு தயாரிக்கப்படுறதா டோஃபு அப்படின்றது. இப்ப உடல் எடையை கம்மி பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு பன்னீர் டோஃபு இது ரெண்டுத்துல எது தி பெஸ்டா இருக்கும்னு கேட்டீங்கன்னா, ஃபேட் கண்டென்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா பன்னீர் இப்போ ஒரு 100 கிராம் அளவு பன்னீர் எடுத்து இதுல ஃபேட் கண்டென்ட் எவ்வளவு இருக்குன்னு கணக்கிட்டு பார்த்தா கிட்டத்தட்ட 20.8 கிராம் அளவுக்கு ஃபேட் கண்டென்ட் இருக்கு. ஆனா அதுவே டோஃபுல பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியா, அதாவது 2.7 கிராம் அளவுக்கு தான் ஃபேட் கண்டென்ட் இருக்கு. இப்ப ஃபேட் எதுல அதிகமா இருக்குன்னு பார்த்தா பன்னீர், கம்மியா இருக்கிறது டோஃபு. சோ உடல் எடையை கம்மி பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஃபேட் கண்டென்ட் கம்மியா எடுக்கணும் இல்லையா, அப்ப டோஃபு அப்படின்றது தி பெஸ்ட் ஆப்ஷனா இருக்கும். அதே சமயம் கலோரி அப்படின்ற ஒண்ணுதான் முக்கியமா, நிறைய உடல் எடையை கம்மி பண்றவங்க கலோரி அளவு கணக்கிட்டு தான் சாப்பிடுவீங்க இல்லையா. கலோரி அளவு கணக்கிட்டு பார்த்தீங்க அப்படின்னும் போது பன்னீர்ல பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு 100 கிராம் அளவு பன்னீருக்கு 321 கலோரி இருக்கு. ஆனா அதுவே டோஃபுல பாத்தீங்கன்னா சோயா மில்க் கொண்டு தயாரிக்கப்படுற டோஃபுல 140 கலோரி மட்டும்தான் இருக்கு. அதனால கலோரி அளவு அப்படின்னு பார்த்தாலும் டோஃபுல ரொம்பவே கம்மி. அதே சமயம் புரத ஊட்டச்சத்து டோஃபுல அதிகமா இருக்கு, இரும்பு ஊட்டச்சத்தும் அதிகமா இருக்கு. அதாவது இரும்பு ஊட்டச்சத்து அப்படின்றது ரொம்ப ஸ்பெசிபிக்கா பன்னீரை விடவும் டோஃபுல அதிகமாவே இருக்கு. இப்ப நீங்க டோஃபு எடுத்துக்கிறீங்க காலை உணவா இல்ல இரவு உணவா ஏதோ ஒரு சப்ஜி மாதிரி சமைத்து எடுத்துக்கிறீங்க அப்படின்னாலே அந்த ஒரு நாளுக்கு தேவையான கிட்டத்தட்ட 14% இரும்பு ஊட்டச்சத்து உடலுக்கு போய் சேரும். இதனால இரும்பு ஊட்டச்சத்து, புரத ஊட்டச்சத்து, ரொம்ப குறிப்பா ஃபேட் கண்டென்ட்டும் கம்மியா இருக்கு, கலோரி அளவு ரொம்பவே கம்மின்னு பாத்தீங்கன்னா உடல் எடையை கம்மி பண்றதுக்கு வெயிட் லாஸ் டயட்ல இருக்கிறீங்க அப்படின்றவங்களுக்கு பன்னீரை விடவும் டோஃபு அப்படின்றது ஓரளவுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஆனா அதுக்கு பன்னீர் சாப்பிடவே கூடாதா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா பன்னீர் உங்க அன்றாட உணவுல சேர்க்கலாம். புரத ஊட்டச்சத்து இதுலயும் இருக்கு. கால்சியம் ஊட்டச்சத்து எல்லாம் பாத்தீங்கன்னா டோஃபு விட பன்னீர்ல தான் அதிகம். ஆனா உடல் எடையை கம்மி பண்றவங்களுக்கு கலோரி, ஃபேட் கண்டென்ட் எல்லாம் இதுல கம்மியா இருக்கிறதால டோஃபு அப்படின்றது தி பெஸ்ட் ஆப்ஷனா இருக்கும். பன்னீர் வாரத்துக்கு ஒரு தடவை உங்க அன்றாட உணவுல புரத ஊட்டச்சத்துக்காக நீங்க சேர்த்துட்டே வரலாம். வளர்ற குழந்தைகளுக்கு எல்லாம் டோஃபுவா பன்னீரா இது ரெண்டுத்துல எது சாப்பிட கொடுக்கலாம்னு கேட்பாங்க பெற்றோர்கள். பேரண்ட்ஸுக்கு நான் சொல்றது என்னன்னா, டோஃபு பன்னீர் ரெண்டுமே சாப்பிட கொடுங்க குழந்தைகளுக்கு. ரொம்ப குறிப்பா கால்சியம் அப்படின்ற முக்கியமான ஒரு ஊட்டச்சத்து பாத்தீங்கன்னா பன்னீர்ல தான் அதிகமா இருக்கு. டோஃபுவை விடவும் பன்னீர்ல பார்த்தா கால்சியம் அப்படின்ற ஒரு ஊட்டச்சத்து ரொம்பவே அதிகமா இருக்கு. இப்போ 100 கிராம் அளவு பன்னீர்ல கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 208 மில்லிகிராம் அளவுக்கு கால்சியம் ஊட்டச்சத்து இருக்கு அப்படின்னா அதே 100 கிராம் இந்த டோஃபுல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 131 மில்லிகிராம் அளவுக்கு தான் கால்சியம் ஊட்டச்சத்து இருக்கு. அதனால கால்சியம் அப்படின்ற முக்கியமான ஊட்டச்சத்து எலும்புகளை வலுவடைய செய்யறதுக்கு, அதே மாதிரி பிற்காலத்துல ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ், ஆஸ்டியோ போரோசிஸ் மாதிரியான எலும்பு வியாதியெல்லாம் வராம தடுக்கிறதுக்கு, ரொம்ப குறிப்பா வளர்ற குழந்தைகளோட எலும்பு வளர்ச்சி, பற்களோட ஆரோக்கியம் எல்லாத்துக்குமே தேவையான கால்சியம் ஊட்டச்சத்து பன்னீர்ல தான் அதிகமா இருக்கு. இதனால வளர்ற குழந்தைகளுக்கு பன்னீர், கூடவே அவங்களுக்கு எல்லா ஊட்டச்சத்துக்களும் அதிக அளவில் இருக்கக்கூடிய டோஃபு, இது ரெண்டுத்தையுமே அவங்க அன்றாட உணவுல கண்டிப்பா சேர்த்துட்டே வாங்க. வெயிட் லாஸ்க்கு நீங்க டயட் ஃபாலோ பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு பன்னீர் வாரத்துக்கு ஒரு தடவை, டோஃபு அப்படின்றது நீங்க வாரத்துக்கு ஒரு 3 இல்ல 4 தடவை கூட ரெகுலரா இன்டேக் எடுத்துட்டே வரலாம். ஏன்னா இது உடல் எடையை கம்மி பண்றதுக்கு பன்னீரை விடவும் கொஞ்சம் அதிகமாவே உங்களுக்கு ஹெல்த் பெனிஃபிட் தரும். தேங்க்யூ.